செப்பையனே செப்பையனே நம்பூர் நெல்லூர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சு. ஊரு தான் கெட்டுப்போம். ஏன் நம்ம ஊர் உணவும் எங்கிருந்து வரோம் தெரியாது. இப்போ உணவு தான் சாமியுடைய லவ் நமக்கு மேலே. அதுக்காக ஒரு கலாச்சாரம் தான் வளர்ந்துச்சு. ஸோ நம்ம ஊர் உணவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப முக்கியமாக. இங்கே சாலிட்யூட் ஃபார்ம் ஒரு காடு உணவும் காடு, ஃபுட் ஃபாரஸ்ட். அந்த ஃபுட் ஃபாரஸ்ட்டில் நிறைய வித்தியாசம் செடி இருக்கு. அந்த செடி தான் சாப்பிட முடியும். அந்த பழம், காய், அந்த தந்தை, விதை, பூ, அதெல்லாம் நல்லது நம்ம உடம்புக்கு. உடம்பு நல்லா இருந்தாலும் ஒரு மைண்ட் நல்லா இருக்கா. மைண்ட் இருந்தாலும் முறி இருந்தாலும் கலாச்சாரம் இருக்கு. அப்போது நம்ம ஊர் உணவும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இது என்ன இது பேர் முழுச்சித்தா. ஒரு பயங்கரமான ஸ்வீட்டும் புளிப்பும் பழம். பழம் ஃபேமிலி தான் இது. அது ஒரு கேன்சர் க்யூர். அந்த பழம் மட்டும் சாப்பிட முடியாது. அது பழம் சாப்பிட முடியும், ஆனால் அந்த தறிக்கும் சாப்பிட முடியும். அந்த தறி கொடிக்க வைக்கணும், ஒரு கூலை தான் பண்ண முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பழம் எவ்வளோ ஈஸியாக வளர முடியும். எங்கே பார்த்தாலும் இருக்கு நம்ம தோட்டத்தில். இந்த உணவும் காட்டில் நிறைய நெல் இருக்கு. நெல்லில் நிறைய செடி வளர முடியாது, ஆனால் ஒரு செடி நெல் ரொம்ப பிடிக்கும், திப்பிலி. எங்கே பார்த்தாலும் திப்பிலி இருக்கு. இப்போ காய் இல்லை திப்பிலிக்கு, ஆனால் அந்த காய் ரெடி இருந்தாலும் நமக்கு அதிகமான ரசம் பண்ண முடியும். அந்த ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். டைஜஸ்டிவ் ஃபயருக்கு நல்லா இருக்கும். இந்த தறிக்கும் சாப்பிட முடியும். இந்த தறி நமக்கு சாலட் தான் டெய்லியில் போடுவான். நல்லா ருசியாக இருக்கான். பெப்பர் மாதிரி, மிளகு மாதிரி ருசியாக இருக்கு. ஆனால் இந்த மரத்தில் பாருங்கள், மாமரம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். மாம்பழம் இது. ஆனால் அந்த மரத்தில் ஒரு கொடி தான் தோங்கும் பாருங்க. அந்த கொடி பேர் அமிர்தம் கொடி. இந்த அமிர்தம் கொடி கிலோய் ரொம்ப நல்லா இருக்கும். டயபிட்டிஸுக்கு, இன்ஃப்ளமேஷன்ஸுக்கு அது ஒரு ஸ்பெஷலான மருந்து. இங்கே பாருங்கள், இது நல்ல ஈஸியாக பார்க்க முடியும். அது நிறைய மெடிக்கல் கம்பெனிஸ் அது விற்கிறவங்க ஃபார்மசியில். ஆனால் இது ஒரு எப்படி சொல்லுது, எடிபிள் வீட். சும்மா அப்படி தான் வளர்கிறோம். ஸோ இந்த மாதிரி செடி எப்படி யூஸ் பண்ணுது, எப்படி என்ஜாய் பண்ண முடியும், அது ரொம்ப முக்கியமாக. சும்மா ஆமாம் தெரியும் சாப்பிட முடியும், பட் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அதான் வேஸ்ட்டு. கட் பண்ணால், கிச்சன் கொண்டு போனால், யூஸ் பண்ணால், அதுதான் பெர்மகல்ச்சர், அதுதான் ஃபார்ம் டு பிளேட். பாருங்க, இது என்ன இது, முருங்கைக்காய் எவ்வளோ நல்லா இருக்கான். சாம்பலில், பொருளில் ரொம்ப நல்லா இருக்கான். நம்ம ஹோட்டலில் ஒரு சூப் இதுக்கு ஒரு செய்வாங்க. முருங்கைக்கீரை, முருங்கை மரம், அது எப்படி சொல்லுது, காட்ஸ் கிஃப்ட்டு. பூ சாப்பிட முடியும். இந்த பூ எவ்வளோ நல்லா இருக்கான். சாலட்டில் போட முடியும், சாம்பலில் போட முடியும். அப்போ அந்த கீரை சாப்பிட முடியும், அதுக்கும் நல்லா இருக்கான். அந்த தண்டில் இருந்த ஒரு ரெசின் வரான். அந்த ரெசின் சாப்பிட முடியும். அந்த விரை சாப்பிட முடியும். அந்த காய் சாப்பிட முடியும். எல்லாம் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ நல்லா இருக்கான். ஆனால் ஹோட்டலில் முருங்கைக்கீரை கிடையாது, வீட்டில் கிடைக்கும், பட் ஹோட்டலில் கிடையாது. பட் இது ரொம்ப நல்லா இருக்கான் முருங்கைக்கீரை. இந்த மாதிரி கீரை சாப்பிட்னு வச்சுக்கா, உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டயபிட்டிஸ் பிரச்சனை இல்லை. விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் எல்லாம் சத்து இருக்கு. இது ஒரு சத்தான செடி இது முருங்கைக்கீரை. இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்கான். அது பேர் மணத்தக்காளி. எல்லாம் தமிழ் மக்கள் நல்லா தெரியும் மணத்தக்காளி. ஆனால் நிறைய மக்கள் சாப்பிட மாட்டேன் இப்போது. ஏன்னா நமக்கு சிட்டி லைஃப் இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஜாப்பு அது கிடையாது, புரியுதா? ஆனால் நமக்கு கிராமம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கு தான் கிடைக்கும். நம்ம பேக் கார்டனில் கிடைக்கும், சும்மா எங்கே பார்த்தாலும் வளரும். பட் மணத்தக்காளி ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு அல்சருக்கு, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கு கூலிங்காக இருக்கும். அண்ட் இட் கம்ஸ் இன் திஸ் சீசன். இந்த காலத்தில், வெயில் காலத்தில் கிடைக்கும். மணத்தக்காளி எவ்வளோ ப்ரெஷஸாக இருக்கும். சூப்பர் செடி இது. எங்கே பார்த்தாலும் இருக்கு நம்ம தோட்டத்தில்.
நம்ம தோட்டில் எங்கே பார்த்தாலும் கீரை இருக்கு. கீரை இந்த கீரை பேர் சாயா, மயன் ட்ரீ ஸ்பினிச். நம்ம வேலை செய்தால் நம்ம ஆள் கிராமத்துலேருந்து அவங்க ஒரு தமிழ் பேர் வச்சிச்சு மரக்கீரை. ஏன்னா ஒரு மரம் போல் இருக்க இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்கும். கல்சியம், போன்ஸ் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு நல்ல ருசியாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன டாக்ஸிசிட்டி இருக்கு. அப்போது முதலில் இந்த கீரை கொடிக்க வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொடி வைக்கணும். அப்புறம் வடிகட்டணும். அப்போது திரும்பி வறுத்துக்கணும். அந்த கடுகு, கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், பூண்டு, இந்த மாதிரி சரியான கீரை இது. ரொம்ப நல்லா இருக்கும் ருசி. அப்போது நீங்கள் பொறுமை பாருங்கள். அண்ணா செடி வளருங்க. அதெல்லாம் ஹெல்த் ஃபுட்ஸ். உணவு மருந்து. ஃபுட் இஸ் எ மெடிசின். பட் கடையிலேருந்து வரான் என்ன பயங்கரமான சைஸு, கலரு, கண்டிப்பாக மருந்து யூஸ் பண்ணிச்சு வளர்த்துக்க. ஸோ நம்ம ஹெல்த் எங்கே இருக்கு? ஹெல்த்து பூமியில் இருக்க, மண் இருக்கு. நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. பெரிய டிராக்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்டிவ் எக்கானமி, பெட்ரோல், டீசல், ஃபாசில் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல நம்ம பூமிக்கு. அப்போது ரெண்டாவது அந்த மண் கெட்டுப்போம். கம்ப்ரெஷன்னு, அப்போது ஏறு ஓட்டுத, நிறைய வெயில் இருக்க. அப்போது நமக்கு மருந்து அடிக்கிறான். அப்போது நம்ம எப்படி விவசாயம் பண்ண மாட்டிக்கணும். உணவு காடு உணவு, ஃபுட் ஃபாரஸ்ட், தட்ஸ் த வே ஃபார்வர்ட். பாருங்கள் எவ்வளோ செடி இருக்கு, எவ்வளோ சாப்பாடு இருக்கு. வாழைத்தண்டு இருக்கு, வாழைப்பூ இருக்கு, வாழைக்காய் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, ஆத்தப்பழம் இருக்கு, சங்குப்பூ இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, மணத்தக்காளி இருக்கு, சாய ஸ்பினிச் இருக்கு, பப்ளிக்காய் இருக்கு, புளிச்சக்கீரை இருக்கு. நிறைய காய், நிறைய சாப்பாடு இருக்கு. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கான் இந்த மாதிரி விவசாயம் பண்ணால். ஆனால் அது ஒரு மானிட்டரி கெயின் கிடையாது. அது ஒரு சத்து கெயின். இட்ஸ் a nutritional benefit. ஆனால் the irony of it is, irony சொல்ல தெரியாது தமிழில். the irony of it is, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் இன்னும் காசு வரான். ஏன்னா நிறைய மக்கள் வரான். அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண போகிறான். ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு கிடையாது. நான் வெளியே சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டலில். திருப்தி இல்லை. திருப்தியில் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிச்சு. நான் ஒரு தாலி, 2 ஜூஸு, சந்தோஷம் இல்லை. அது ஒரு பெரிய ஹோட்டல், ஏசி ஹோட்டல், நல்ல. ஆனால் நம்ம ஹோட்டலில் மணத்தக்காளி, வாழைக்காய், பப்ளிக்காய், தவசக்கீரை, பொனங்கானி, எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. ருசி சாப்பிடும் போதே ஐயோ ஒரு நன்றி இருக்கு. அது ரொம்ப முக்கியமாக. அதுதான் ஃபார்ம் டு பிளேட். Come, I'll show you more. நிறைய பழைய காலம் கீரை இருக்கு நம்ம தோட்டத்தில். இது பேர் தவசக்கீரை. இங்கிலீஷில் ஸ்வீட் லீஃப் இருக்கு. ஸ்வீட் லீஃப் பேர் கொஞ்சம் திட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். மல்டி விட்டமின் பிளான்ட்டு. அது ஒரு 2வது நேம் இங்கிலீஷில். ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ். சத்தான செடி இது. நமக்கு காய் வைக்கணும், பவுடர் பண்ணால் அது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். ஆனால் இந்த கீரை சாப்பாடு கலந்து போட முடியும், தோசையில் போட முடியும், சாலட்டில் போட முடியும். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி குச்சி கட் பண்ணுங்க, நட்டு இந்த மாதிரி அப்படி தான் வளரும். எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த விஷயம் ஒரு காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் டிராக்டர் தேவையில்ல, கெமிக்கல் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம மனசு ரொம்ப முக்கியமாக. இந்த கோழி பாருங்கள், நிறைய வித்தியாசம் கீரை இருக்கு. இந்த கீரை பேர் இது பேர் சாத்தின கீரை. இந்த கீரை இப்போ இந்த கீரை கொஞ்சம் முடிஞ்சிச்சு, இப்போ பூ வருது. ஆனால் இந்த கீரை ஒரு பயங்கரமான ருசி இருக்கு. அதேமாரி செகப்பு பொனங்கனி கீரை இருக்கு. பாருங்கள், இந்த பொனங்கனி நமக்கு வாரம் 2-3 டைம் யூஸ் பண்ணுங்க. அப்படி ஒரு சின்ன தண்டை கட் பண்ணுங்க, நட்டு அப்படி தான் வளரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் சத்து இருக்குது. ஏன்னா ரொம்ப சிகப்பு கலர், பீட்ரூட் மாதிரி கலர் இருக்கு. அதேமாரி ட்ரெடிஷ்னலான காய்கறி கொத்தரங்காய். நிறைய மக்கள் கொத்தரங்காய் சாப்பிட மாட்டான். ஐயோ கசப்பாக இருக்க சொல்கிறான். ஆனால் கசப்பு இல்லை. நமக்கு கசப்பு நல்லா இருக்கான். ஆனால் அது ரொம்ப கசப்பு இல்லை. கரெக்டு மாதிரி தான் வழக்குனா கொஞ்சம் கடுகு, இந்த தேங்காய், சரியான ருசி இருக்கு. அதேமாரி ரோசாலா புளிச்சக்கீரை
எங்கே பார்த்தாலும் வளரும் நம்ம தோட்டில். எங்கே பார்த்தாலும் நமக்கு ஸ்மூதியில் போடுறான், சாலட்டில் போடுறான், நமக்கு ஒரு துவையல் பண்ணுங்க, நிறைய யூசேஜ் இருக்கு நம்ம ஃபார்மில். இந்த செடி தக்காளி ஏன் நல்லா இருக்குன்னு தெரியுமா? இந்த வெயிலில், இந்த சித்திரை மாதம் வெயிலில் தக்காளி வளர்த்துக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த சின்ன தக்காளி ரொம்ப ஈஸியாக வளர முடியும். இப்போதான் கிடைக்கும் பாருங்க. மே மாதம் தக்காளி கிடைக்கும், கொஞ்சம் நிறைய இல்லை ஆனால் இருக்கு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அதேமாரி வித்தியாசம் மிளகா இருக்கு பாருங்க. இந்த மிளகா இன்னும் நீட்டு மாரி மிளகா இருக்கு. அப்போது டிஃப்ரெண்ட் மிளகா இருக்கு, டிஃப்ரெண்ட் வெண்டைக்காய் இருக்கு. சிகப்பு வெண்டைக்காய், அந்த எலிஃபண்ட்டு கொம்பு, நீட்டு ஏனை கொம்பு மாதிரி வெண்டைக்காய் இருக்கு. சின்ன மவுண்டன் வெண்டைக்காய் இருக்கு. எனக்கு ரொம்ப எனக்கு தமிழ் பத்தாது எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு. யூனோ ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் பை த நேச்சர். எனக்கு ஒரு பக்தி வருது இந்த மாதிரி பார்க்குது, இந்த மாதிரி சாப்பிட்டுக்க. யூனோ வி ஹாவ் அ நன்றி ஃபார் மதர் நேச்சர். அவங்க எவ்வளோ வித்தியாசம் காய்கறி சாப்பாடு தான் கொடுக்குறாங்க நம்மக்கிட்ட. ஆனால் நமக்கு யூஸ் பண்ணோம். அவங்க ஸ்விக்கி யூஸ் பண்ணுச்சுக்கா மழையடி இல்லை பூமி தேவுக்கு. சாமி கும்பிடுறதுக்கு வேஸ்ட், அது ஒரு போய். நமக்கு சாமி கும்பிடுது பூமி தேவ் தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொன்னோம். இந்த செடி பேர் மொடத்தக்கான், பலூன் வைன். மொடத்தக்கான் ரொம்ப நல்லா இருக்கா, முட்டி வலிக்க. நமக்கு தோசையில் கலந்து போடுறா, ஒரு ரசம் பண்ண முடியும். ஆனால் இந்த கோழி மொடத்தக்கான் மொட்டமே கிடையாது, கத்திரிக்காய் எங்கே பார்த்தாலும் இருக்கு. அப்புறம் வெத்தலை விளக்கிழங்கு இருக்கு பாருங்க. இதை வெத்தலை விளக்கிழங்கு, அது ஒரு சரியான கிழங்கு அது. அப்போ கொஞ்சம் கரும்பு இருக்கு, வாழை இருக்கு, கொத்தரங்காய் இப்போ தான் நத்துச்சு. அப்புறம் பூசணி இருக்கு, மணத்தக்காளி இருக்கு, கொஞ்சம் மஞ்சள் இருக்கு, சுண்டைக்காய் இருக்கு, மாமரம் இருக்கு, சங்குப்பூ இருக்கு, பப்ளிக்காய் இருக்கு, மிளகா இந்த சைடு மிளகா இருக்கு. அப்போது வித்தியாசம் செடி இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு. இதை பேர் ஃபுட் ஃபாரஸ்ட். நான் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் கலந்து போடுறான். எப்படி கலந்து முடியும்? எல்லாம் செடி ஒரு டிஃப்ரெண்ட் டியூரேஷன் இருக்குது, எல்லாம் செடி டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்குது, ஃபிசியாலஜி. அப்போ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, நமக்கு நிறைய செடி கலந்து போட முடியும். இது ரொம்ப அழகாக இருக்கான். அப்போ என்ன, பூச்சி வரமாட்டான். பூச்சி ரொம்ப கம்மி தான், அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு டைவர்சிட்டி இருக்கு. இந்த மாமரம் எதுக்கு ஸ்பெஷல் தெரியுமா? இந்த மாமரம் நான் நட்டுக்கில்லை, அது ஆட்டோமேட்டிக்கு தான் முளைச்சிச்சு. யார் ஒரு மாம்பழம் சாப்பிட்டுச்சு, கீழே உண்டு போச்சு இந்த விதை, அப்படி தான் தனியாக முளைச்சிச்சு ஆட்டோமேட்டிக். இப்போ தான் மாங்கு கிடைக்கும் பாருங்கள். இது எவ்வளோ திட்டியாக இருக்கா அந்த மாங்க, நல்ல ருசியாக இருக்கா. அதேமாதிரி நிறைய செடி ஆட்டோமேட்டிக்காக முளைக்க நம்ம தோட்டத்தில். ராம் சீத்தா, ஆத்தப்பழம், சீத்தப்பழம், குவாயா மரம், அப்புறம் அதெல்லாம் அந்த மணத்தக்காளி, பொனங்கானி. ஆனால் அப்புறம் செடி இந்தமாரி செடி பாருங்கள், அந்த கந்தாரி மிளகா ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும். நிறைய காய் இருக்குது உள்ள. அது ஒரு நல்ல ருசியாக இருக்கா, ஒரு ஹெல்த் பெனிஃபிட், கொலஸ்ட்ரால். பட் என்ன, செடி ஆட்டோமேட்டிக்காக முளைக்கும், நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக அந்த ஆணி வேறு நல்லா ஆரம்பிப்போம். அப்போது தண்ணி தான் கம்மியாக தேவை. ருசி இருக்கு, ஆயுர்வேதிக் வேல்யூ இருக்கு, சித்த மெடிசின் வேல்யூ இருக்கு. இந்த காய்கறி நம்ம கலாச்சாரம் என்ன இது? நம்ம கலாச்சாரம் இந்த பூமி. இந்த பூமி என்னது? பூமி தான் தேவி, பூமி தான் சாமி. அப்போ நம்ம ஊர் உணவும் சாப்பிடுச்சுக்கா, அது ஒரு பக்தி, அது ஒரு நன்றி நம்ம கலாச்சாரமுக்கு. தமிழ் கலாச்சாரம் எப்படி வளர்ந்துச்சு, மக்களே அவங்க உணவு எங்கேருந்து வந்து அவங்க தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு தெரியாது. இங்கிலாந்து மாதிரி தான் போவோம். எங்கள் ஊர் இங்கிலாந்து, நம்ம ஊர் தான் அவங்க சாப்பாடு எங்கேருந்து வர சுத்தமாக தெரியாது. எவ்வளோ காசு இருக்க ஜோபியில் அந்த அளவு தான் நல்ல சாப்பாடு வாங்க முடியும். பட் பழசு காலத்தில் எல்லாமே கேவ இருந்தது, கம்பு, அந்த கீரை, முருங்கைக்காய் எல்லாம் இருந்தது. அந்த சேப்பன் கிழங்கு, கருணக்கிழங்கு எல்லாம் இருந்தது. மக்களுக்கு ஹெல்த் இருந்தது. கண்டிப்பாக வியூவர்ஸு தாட்டை இருக்க, கொலை தாட்டை என்ன 90 வயசு 100 வயசு இருக்க நிறைய மக்கள். அவங்க ஏன் அந்த அளவு உயிரும் இருக்க? ஏன்னா நல்ல சாப்பாடு, நேச்சுரல் சாப்பாடு. இப்போது நமக்கு ஹாஸ்பிட்டல் போகிறான், ஊசி போடுறான், ஐயோ உடம்பு சரியில்லை. அந்த உடம்பு சரியில்லை ஏன்?
நம்ம உணவு கரெக்ட் இல்லை. உணவு ஏன் கரெக்ட் இல்லை, நம்ம எப்படி விவசாயம் கரெக்ட் இல்லை. முதலில் நமக்கு பூமி தான் நன்றி கொடுங்கண்ணா. நம்ம ட்ரெடிஷ்னலான காய்கறி தான் வளரணும். வாங்க. இந்த மரமும் ரொம்ப ஸ்பெஷலான மரம். இது பேர் வில்ப மரம், பேல் ஃப்ரூட். இந்த தரையை சாப்பிட முடியா, நம்ம பூஜை பண்ணால் பூஜாரி இந்த தரை தான் கொடுக்குறான். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கான், டேஸ்ட்டாக இருக்கான், ஹெல்த்தாக இருக்கான், எல்லாம் ஸ்டமக் அல்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கான். அந்த பழம் நமக்கு ஒரு ஷர்பட் பண்ண முடியும், ஒரு ஜூஸு. இப்போ இந்த வெயில் மாதத்தில் இந்த ஜூஸ் சாப்பிட்னா உடம்பு கூலிங்காக இருக்கான், ரொம்ப நல்லா இருக்கான். அதேமாரி நம்ம வேப்ப மரம் இல்லை, வேப்ப மரம் எங்கே பார்த்தாலும் இருக்குது தமிழ்நாடு. ஆனால் யாரும் திங்க் பண்ண மாட்டான். ஆனால் இப்போ இந்த காலத்தில் பூ வருது, வேப்பம் பூ ரசம் பண்ண ஒரு டீடாக்ஸு. அதுக்கும் ஒரு கொஞ்சம் கசிப்பு, ஆனால் நல்லா இருக்கான். நீ இந்த மாதிரி காய்கறி, இந்த மாதிரி பழம், இந்த மாதிரி பூ தரை வேற யூஸ் பண்ணால் அது ஒரு பக்தி நம்ம கலாச்சாரத்துக்கு மேலே, தேவி பூமி தேவிக்கு மேலே. 4.5 ஏக்கர் நிலம் இருக்க சாலிட்யூட் ஃபார்மில். அந்த 4.5 ஏக்கர் நாங்கள் கொஞ்சம் தனி பாசுறோங்க. ஆனால் எவ்வளோ ஹார்வெஸ்ட் இருக்குது தெரியுமா? அட்லீஸ்ட் பிட்வீன் 7 to 10 tons ஹார்வெஸ்ட் இருக்குது ஒரு வருஷத்தில் அந்த 4.5 ஏக்கரில். ஆனால் நிறைய ப்ராடக்ட், நிறைய காய்கறி சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா யாரும் வாங்க மாட்டான். வாழைப்பூ யார் யூஸ் பண்ணி இப்போது? கண்டிப்பாக கொஞ்சம் வியூவர்ஸ் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக, பட் நிறைய மக்கள் சாப்பிட மாட்டான். பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், கேபேஜ், அந்த காய்கறி எங்கே பார்த்தாலும் இருக்குது ஹோட்டலில். ஆனால் அந்த காய்கறி நம்ம கலாச்சாரம்குள்ளே ஒரு கனெக்ஷன் கிடையாது. அதேமாரி நிறைய செடி, இந்தமாரி சங்குப்பூ இல்லை, சங்குப்பூ நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்க. நிறைய லாபம் இருக்குது, காசு லாபம் இருக்குது. நான் ட்ரை ஃப்ளவர்ஸ் நான் நிறைய சேல்ஸ் பண்ணுங்க, நல்ல டிமாண்ட் இருக்கு. ஆனால் இது சும்மா இப்படி தான் நல்ல வரோம் ஒரு செடி, நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் விதை தான் கலெக்ஷன் பண்ணுங்கள், சேல்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் தான் கொடுக்குறேங்க. ஆனால் அந்த பூ ஐஸ்கிரீமில் பண்ணுங்கள், ஐஸ் லாலி பண்ணுங்கள், ஜூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ நல்லா இருக்கான். இந்தமாரி அதேமாரி தான் நமக்கு குவாயத்தாரி யூஸ் பண்ணுங்கள், குவாயத்தாரி ஜூஸ் பண்ணுங்கள் டயபிட்டிஸுக்கு. அப்புறம் அந்த ஃப்ரெஷ் தறி, இந்த குழந்தை தறி இல்லை, அதுக்கும் நமக்கு சாலட், ஃபார்ம் சாலட் போடுறான். நிறைய லாபம் இருக்குது எங்கே பார்த்தாலும். ஆனால் அந்த லாபம் காசு லாபம் மட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு சத்து லாபம், அப்புறம் ecological லாபம், அப்புறம் கல்ச்சுரல் லாபம், கலாச்சாரம் ஊதிய லாபம், சமுதாயம் லாபம். ஆனால் கடைசியில் காசு லாபம் இருக்கு. அப்போது இந்தமாரி விவசாயம் பண்ணால் ஐயோ பட் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி தான் காசு வரோம். ஆனால் முதலில் மனசு இருக்குண்ணா, ஒரு நன்றி இருக்குண்ணா, மழையடி இருக்குண்ணா, பக்தி இருக்குண்ணா பூமி தேவுக்கு. அது இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சங்கம், கம்யூனிட்டி, அந்த இந்த உங்கள் வேலை சுற்றில அப்படி தான் இட் வில் கம் டுகெதர். அது அப்படி தான் வளரும். கம்யூனிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கு, ஃபைனான்ஷியல் சப்போர்ட், காசு வரா, அப்போது ஹெல்ப் வரா. ஸோ நீங்கள் விவசாயம் ஆரம்பிக்குன்னா திங்க் அபவுட் ஃபுட் ஃபாரஸ்ட். கொஞ்சம் யோசிக்கோங்க. ஆமாம், கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி பண்ணாங்க. எங்கே பார்த்தாலும் பப்ளி, எங்கே பார்த்தாலும் வாழை, எங்கே பார்த்தாலும் சித்த மரம், அந்த குவாய மரம், அந்த ஆத்த மரம், அந்த சாவசப் மரம், அப்புறம் கந்தாரி மிளகாய், எங்கே பார்த்தாலும் மஞ்சள், அரிசி பழம், மண் தக்காளி, எல்லாம் சாப்பாடு எங்கே பார்த்தாலும் இருக்குண்ணா நம்ம தோட்டில். அப்புறம் யூ வில் பி ஹாப்பி, நல்ல உணவு, கண்டிப்பாக சந்தோஷம் இருப்பாங்க. ஸோ thanks for watching this video. Please subscribe, please share this video, and இன்னும் முக்கியமாக எனக்கு தயவு செஞ்சு Solitude Farm வாங்க. சனிக்கிழமை நான் ஒரு ஃப்ரீ ஃபார்ம் டூர் இந்த வீடியோ மாதிரி தான் நான் பண்ணுவேங்க. 11:30 every Saturday, absolutely free, everyone is welcome. அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்குது நம்ம ஹோட்டல். See you there.